ஆன்லைனில் தான் இருக்கோம். ஆன்லைனில் தான் எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணுறோம். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது நீங்கள் வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீ ஆன்லைனில் வந்து ஒரு படிப்பு சம்மந்தமாக, இல்லை ஒரு தொழில் சம்மந்தமாக, இல்லை உன் லைஃப்பில் வந்து வேறு ஏதோ நீ வந்து சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆர்டரை போட்டு நீ வாங்கிக்கிற வச்சுக்கிற. ஆனால் சாப்பாட்டு பொருளை மட்டும் இல்லை ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்குறது அப்படின்றது வந்து கேவலமான ஒரு விஷயமாலாம் இல்லை. ஆனால் அது வாங்குறவன் வந்து இன்றைக்கி வந்து நிறையா செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ கடைக்கு வர்ற பொருள்களே வந்துட்டு எக்ஸ்பைரி டேட்டோடு தான் வருது. அப்போ ஆன்லைனில் ஒரு பொருள் வர்த்தகம் பண்ணுறான் அப்படின்னா எக்ஸ்பைரி டேட்டு எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒரு 4-5 வருஷம் சென்று கூட அந்த பொருளை கொண்டாந்து கொடுக்குறான். ஆன்லைனில் பிரியாணி வாங்கி சாப்பிட்றது, ஆன்லைனில் வந்து நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்றது. ஒரு நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்டு தான் ஒரு பொண்ணு இறந்து போயிடுச்சு. ஏன்னா காலாவதியான பொருட்கள் அப்படின்ட்டு ஆய்வு அறிக்கையில் தெரிஞ்சிருக்கு. இப்போ காலாவதியான இப்போ ஆன்லைனில் உனக்காண்டி ஒரு பொருளை போட்டு வச்சுட்டு நீ எப்படா வாங்குவ, இல்லாட்டி வாங்கலாட்டி அவன் குப்பையில் கொண்டு கொட்ட மாட்டான். காலாவதி ஆயிடுச்சு, அது விற்கிதோ விற்கலையோ, நீ வாங்குகிற வரைக்கும் அந்த பொருள் வந்து அவன் வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருப்பான். நீ வாங்குறியோ வாங்கலையோ அந்த பொருள் வந்து அவனுக்கு அந்த கெட்டு போனதோ கெட்டு போகல அது ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. அப்போ இருக்கும்பொழுது எல்லாம் செத்து போய்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆன்லைன்லேயே இதுக்கு பொருளை வாங்கணும். சாப்பாடு பொருளை ஏன் நீ ஆன்லைனில் வாங்குற? அதான் கேள்வி. இங்கே ஒரு பொருள் ஆன்லைனில் வாங்குறதே முதல்ல தப்பு. நேரடியாக கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்றோம்ல உனக்கு. இதுதான் இங்கே வந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆன்லைனில் ஒரு பொருள் வந்து நட்டமாக இருக்குது அப்படின்னா வந்து அந்த பொருள் வந்து அவன் வந்து விற்கிற வரைக்கும் வந்துட்டு அவன் வச்சுருப்பான். எப்படியோ அது வந்து காலாவதியாக இருக்கோ இல்லையோ, அவனுக்கு அதுலேருந்து வரக்கூடிய காசு தான் அவனுக்கு முக்கியம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த ஆன்லைனில் வாங்கக்கூடிய சாப்பாட்டு பொருட்கள் எவ்வளோ அது கெட்டு போயிருக்கு, எப்படி இது கெட்டு போனதை எங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி ஒரு ஆர்டரை போடுவேன். அவன் ஒரு வாரம் கொண்டு வருவான். அந்த ஒரு வாரமாக உனக்கு உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருப்பான். அதை ஒரு பிரியாணியோ இல்லை ஒரு நூடுல்ஸோ எதையோ உனக்கு சமைச்சு கொண்டாந்து அப்படி சூடாக கொண்டாந்து கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறியா? அவன் ஆல்ரெடி சமைச்சு பேக்கிங் பண்ணால் தான் கொண்டாந்து கொடுப்பான் உனக்கு. அது எவ்வளோ நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றது தான் அவனோட கணக்கு. அப்போது சாப்பாடு பொருளை வந்து ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு அலட்சியம் இருக்குது, சமைச்சு சாப்பிட்றது கூட உனக்கு வழி இல்லை அப்படின்னா எதுக்கு நீ வந்துட்டு அப்போ ஆன்லைனை யூஸ் பண்ணி அது வந்து அப்போ உயிரிழப்பு நிறையா ஏற்படுது. வாழ்க்கையில் இப்போ ஒரு பொருளை வாங்குறது வந்து சாப்பாடு பொருளை வாங்காமல் நீ ஏதோ ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்குற, அது சரியில்லைன்னா திருப்பி ரிட்டன் பண்ணிடுற. ஆனால் இதை சாப்பிட்டு உயிர் போயிடுச்சு அப்படின்னா திருப்பி ரிட்டன் பண்ண முடியுமா? உயிரை திருப்பி கொடுத்துருவாங்களா அவங்க? அதை எவனுக்குமே புரிகிறதில்ல. இப்போ சாப்பாட்டு பொருள் வந்து ஆன்லைனில் யாருமே பெரும்பாலும் விவரம் தெரிஞ்சவனுங்க இப்போ யாருமே அந்த ஆர்டர் இல்லை, ஆன்லைனில் ஒரு ஆர்டரை போடுறது கிடையாது. இப்போ விவரம் தெரிஞ்சுமே சில பேர் அது என்னப்பா கடைக்கு போய் இதை போய் வாங்கியாந்து நம்ம சாப்பிட்றதுக்கு ஆன்லைனில் ஆர்டர் போட்டால் கொண்டாந்து கொடுத்துட போகிறான் அப்படின்னு கொடுத்து சாப்பிட்டு அடுத்த நாள் நீ உயிரோடு இருக்க மாட்டேன். இப்போ நிறையா செத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மேலே தப்பா இங்கே ஆன்லைன் வர்த்தகம் மேலே தப்பா? அவன் ஆன்லைன் வச்சுருக்கதே அவன் வந்துட்டு இந்த மாதிரி சம்பாதிக்கிறது தான் வச்சுருக்கான். அவன் வந்துட்டு பொருள் மேலெலாம் அக்கறை கிடையாது. அது காலாவதி எக்ஸ்பைரி ஆகிருக்கோ இல்லையோ, அவனை பொறுத்த வரைக்கும் அந்த பொருளை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விற்றுறணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்பொழுது இவங்க எப்படி கேவலமான விஷயத்தெல்லாம் பண்ணிவிட்டு இது அவங்க மேலே தான் தப்பு அப்படிங்கிறாங்க. நீ ஒரு விஷயத்தை தப்பான விஷயத்த பண்ணிவிட்டு அவங்க ஆன்லைன் மேலே வந்து கொடுத்துற. இப்போ அவங்க வந்துட்டு இப்போ பிரியாணியெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பொருள் அது. இப்போ நீ ஒரு எதையோ ஒரு இப்போ ஒரு காய்கறி ஆன்லைனில் ஆர்டர் போடு, அதுவே வந்து கெட்டு போய் தான் இருக்கும். நீ பார்த்துட்டு சரி அதை சமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்த மாட்டேன். பிரியாணி ஆல்ரெடி அவன் புக்கிங் பண்ணி சமைச்சு போட்டு கொண்டாந்து கொடுக்குறான். இப்போ அது வந்து சாப்பிட்றியா? எப்படி அது சாப்பிட்றியா? இப்போ எவ்வளோ நாள் வந்து அவன் அந்த பொருளை வந்து வச்சுருப்பான் ஸ்டாக்கில் சமைச்சு அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. இப்போ ஒரு நூடுல்ஸ் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, எப்படி அவன் பேக் பண்ணி சமைச்சு எவ்வளோ நாள் சென்று அவன் கொடுக்குறான்? அந்த பேக்கிங் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் அவன் போட்டிருக்க மாட்டான், ஆன்லைனில் வழக்கமாக இருக்காது. அப்படி இவங்க வந்து இப்போ உணவுப் பொருட்கள் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்டுட்டு செத்து போயிட்டு இது வந்து ஆன்லைன் வர்த்தகம் மேலே வந்து குறை சொல்கிறது. நீ இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் அவன் அந்த மாதிரி பொருட்களை விற்க போகிறான். இன்றைக்கி ஆன்லைனில் வந்து சாப்பாட்டு பொருளை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால தான் அவனும் கொண்டாந்து கொடுக்குறான். அதை வாங்கி தின்ட்டு செத்து போறியா? இதுக்கு இந்த மேலே பண்ணணும். ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்குறதுக்கு வேறு பொருளே இல்லை உங்களுக்குலாம். சாப்பாட்டு பொருளை வாங்கி சாப்பிட்ணும், அதாவது எக்ஸ்பைரி டேட் ஆனதை.